வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்று 6/2/2024 சோபகிருது வருடம் தை மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6:36 கரணன் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:36 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:25 வரை விக்கியாதம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 12:58 வரை பவம், பின்பு பிற்பகல் 12:36 வரை பாலவம், பின்பு இரவு 11:57 வரை கௌளவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதியோகம் இன்று அதிகாலை 4:17 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான பண்டிகைகள்: திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் வாகனத்தில் புறப்பாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீரங்கமன்னார் ஆகியோர் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல், ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சந்தன மண்டபத்தில் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய தினம் பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். இன்றைய விரதாதி விசேஷங்கள்: இன்றைக்கு ஏகாதசி. இன்றைய நாளின் சிறப்புகள்: விதை விதைக்க உகந்த நாள், பாதாள சாக்கடை தூண்டுவதற்கு ஏற்ற நாள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நல்ல நாள், சுப காரிய செயல்களை செய்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான தகவல் பகுதியில் நவமி பற்றிய சிறப்பு தகவல்களை பார்க்கலாம். நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாளை குறிக்கும். அஷ்டமி நவமி தினங்களில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் செய்யக்கூடிய காரியம் இழுபறியாகியே முடிவடையும், எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்யலாம். நவமி திதி வரக்கூடிய நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். திதி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியங்களும் சுபமாக நடைபெறும். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்குவீர்கள். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். உறவினர்களாலும் பகமை உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசி பழக பாருங்கள். அலுவலகத்திலும் மேலதிகாரிகள் உங்களை பற்றிய நிறை குறைகளை எடுத்து கூறினால் அவர்களின் மீது கோபப்பட வேண்டாம். நிதானம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். மன உளைச்சல் சில நேரங்களில் அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். இதனால் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் காலதாமதங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப நபர்களிடமும் வாக்குவாதங்கள் வேண்டாம். தூர பயணங்களின் போதும் எச்சரிக்கை உணர்வுகள் வேண்டும். உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்து செயல்பட பாருங்கள். சிறு மனஸ்தாபங்களும் உங்களுக்கு பெரிய கவலைகளை கொடுக்கும். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் உண்டாகும். அலைச்சல் அதிகம் இருக்கும். நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதற்குரிய ஆவணங்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவே அமையும். பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதனை சமாளிப்பீர்கள்.
திருமண பேச்சுவார்த்தைகளும் காலதாமதமாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளும் அதிகரிக்கும். இதனால் வருமானத்தில் கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படும். வியாபாரத்தில் மந்தத்தன்மைகள் இருந்தாலும் தேக்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள். பெரிய முதலீடுகளை முடிந்த வரையில் தவிர்த்து கொள்ள பாருங்கள். நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். நம்பிக்கை இழக்காமல் இருப்பதன் மூலம் இன்றைய தினம் மகிழ்ச்சியை உங்களால் தக்க வைக்க முடியும். பணியிடத்தில் பொறுப்புகளும் அதிகம் இருக்கும். பொறுப்புகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனமாக இருங்கள். தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நபர்களை பற்றிய புரிந்துணர்வு குறைவாகவே காணப்படும். நட்பான அணுகுமுறை மூலமாக பிரச்சனைகளை எளிதாக உங்களால் சமாளிக்க முடியும். அவர்களை பற்றிய புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். பண வரவு ஓரளவே இருக்கும். பணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உண்டு. வியாபார பணிகளில் பொறுமையுடன் இருங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உண்டாகும். புதுமையான விஷயங்கள் கற்பதில் ஆர்வம் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த செயல்களிலும் ஈடுபாடு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் குறையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களின் கடின முயற்சி மூலமாக வெற்றியை தக்க வைப்பீர்கள். தன்னம்பிக்கை உணர்வுகள் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருங்கள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். உங்களின் பலம் பலவீனத்தை உணர்ந்து செயல்படுங்கள். மனைவி வழியிலிருந்தும் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். திருமண காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பால்ய நண்பர்கள் தேடி வருவார்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகும். வியாபாரத்தில் பிரபலமானவர்களும் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். பணியிடத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுவதால் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். மாலை நேரத்தில் மனதிற்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கிடைக்கும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் செலவுகளும் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். வியாபாரத்தில் உங்களின் புகழ் மற்றும் செல்வாக்கு மேலோங்கும். நண்பர்களின் உதவிகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து போகும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். தந்தையின் மூலமாக பண வரவுகள் உண்டு. அலுவலகத்தில் கலகலப்பான சூழ்நிலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பணி சுமை சற்று குறைவதால் உற்சாகமான தன்மைகளை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருந்தாலும் கூட பண வரவும் இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள். ஓரளவு போதுமான பண வரவுகள் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் பெரிய அளவில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பெரும்பாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உங்களின் கடின முயற்சி மூலமாக வெற்றியை தக்க வைப்பீர்கள். பணியிடத்தில் உறுதி மற்றும் நேர்மை காரணமாக மேலதிகாரிகளை கவர்வீர்கள். நிர்வாகத்திலும் நற்பெயரை தக்க வைத்துக் கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடம் நேர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களை கலந்து பேசி பயனுள்ள விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பீர்கள். கடன் மூலமாகவும் பண வரவுகள் உண்டாகும். இதன் மூலம் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வாகன பயணங்களில் நிதானமாக இருங்கள். பேச்சுக்களில் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். குழப்பமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதங்கள் ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள். ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். பரிவுடன் செயல்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பு உண்டு.
அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். சிலர் உங்களின் உதவியை நாடி வருவார்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள். பணியிடத்திலும் பெரிய பொறுப்புகள் தேடி வருவதால் அமோகமானதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இதமாக இங்கிதமாக பேசுவதன் மூலம் உடன் இருப்பவர்களை கவர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வார்கள். குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். பொதுவாக மகிழ்ச்சியானதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். புதிய தொடர்புகள் விரிவடையும். பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளிலும் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகளும் தேவைகளுக்கேற்றபடி சாதகமாகவே அமையும். இதனால் தேவைகள் பெரும்பாலும் நல்ல விதத்தில் பூர்த்தியாகும். நவீன ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சுப செலவுகளும் அதிகம் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரும். பணியிடத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். நன்மைகள் மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக அளவு விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பண பிரச்சனைகள் குறையும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். புதிய பொருட்சேர்க்கைகள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். பணியிடத்திலும் உங்களின் திறமைகளை நிரூபிப்பீர்கள். இதன் மூலமாக செய்யக்கூடிய பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள். கொடுத்த பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து கொடுத்து நிர்வாகத்திலும் நற்பெயரை தக்க வைப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. குடும்ப நபர்களிடம் மனம் திறந்து பேசுவீர்கள். அவர்களை பற்றிய புரிந்துணர்வு மேலோங்கும். அவர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்து நகைச்சுவையான போக்கை வெளிப்படுத்துவதன் மூலம் குடும்பத்திலும் ஒற்றுமை உண்டு. நிதி நிலைமைகளை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள். பங்கு வர்த்தகத்தாலும் லாபங்களும் இதனால் பயனும் அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உறவினர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். கடக ராசி அன்பர்களே, பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து சிந்திப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளையும் அறிவிப்பீர்கள். பணியிடத்தில் ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும். புதிய முயற்சிகளும் பலிதமாகும். உற்றார் உறவினர்களையும் கலந்து பேசுவீர்கள். அனுகூலம் உண்டு. கோவில் விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். வியாபார பாக்கிகளை வசூலிப்பீர்கள். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக செலவுகளும் அதிகரிக்கும். எதை செய்தாலும் சற்று நிதானமாக செய்ய பாருங்கள். குடும்ப விஷயங்களை பிறர் தலையீடின்றி முடிந்தவரை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். இடமாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் அல்லது வியாபார ரீதியாக குடும்பத்தை விட்டு சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சோம்பல், அசதி, ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு உண்டாகும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களையும் சற்று குறைத்து கொள்ள பாருங்கள். மற்றவர்களுடன் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றி விலகும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கூடுதல் கவனமுடன் இருங்கள். பிள்ளைகளின் வழியில் இருந்து வந்த மன கவலைகள் நீங்கும். உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். முடிந்த வரையில் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடம் இருந்து வந்த மாற்று கருத்துக்கள் மறையும். தெய்வீக காரியங்களை செய்வதன் மூலமாக மனது மகிழ்ச்சி அடையும். தொழிலில் புதிய மாற்றங்களால் லாபங்களை தக்க வைப்பீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பாலும் அனுகூலம் உண்டு. சாதகமான பலன்கள் கிடைக்க சற்று கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தையும் உருவாக்கும். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள பிரார்த்தனை மற்றும் வழிபாடு
மன ஆறுதலை கொடுக்கும். தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாளாகவே உங்களுக்கு அமையும். பணியிடத்திலும் பொறுப்புகள் அதிகம் இருக்கும். தவறுகள் நேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களின் பணிகளை கவனமாக செய்து முடிக்க பாருங்கள். குடும்ப நபர்களுடன் மகிழ்ச்சியை தக்க வைக்க சிறிது சிரமத்தை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். செலவுகளும் அதிகம் காணப்படும். தேவைகளை சமாளிப்பது சற்று கடினமாகவே இருக்கும். சிறிய தொகையும் கடன் வாங்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தும். குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் உண்பதை தவிர்த்து கொள்ள பாருங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சில உதவிகள் மூலமாக பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்படுங்கள். எண்ணிய செயல்கள் சில தடைகளுக்கு பின்பாக முடிவடையும். மனதை ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. சிம்ம ராசி என்பர்களே, இன்றைய தினம் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக எழக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் கையாள முடியும். இன்றைய நாளை சாதகமாக்கிக் கொள்வது உங்களின் கையில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடையும். தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து போகும். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். பயணங்களாலும் பயன்பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலமாக லாபங்களை தக்க வைப்பீர்கள். பணியிடத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் கிடைக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அடிமனதில் இருந்து வந்த தாழ்வான மனப்பான்மைகள் நீங்கும். வெளி வட்டாரத்தில் மரியாதை உண்டு. தொழில் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். பொருளாதார ரீதியாக சிறப்பான சூழ்நிலைகளை தக்க வைப்பீர்கள். பெண்கள் ஆடை அணிகலன்களை வாங்குவீர்கள். குடும்பத்தின் ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வீர்கள். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். குடும்ப நபர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் படிப்படியாகவே நீங்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் உண்டு. சுப செலவினங்களும் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் நல்ல தகவல் கிடைக்கும். சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பணியிடத்தை பொறுத்த வரையில் உங்களின் தகுதிக்குண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் மகிழ்ச்சி உண்டாகும். கடந்த காலங்களில் இருந்து வந்த கவலைகள் சற்று குறையும். பொருளாதார சூழ்நிலைகளையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகளையும் எதிர்கொள்வீர்கள். மன உறுதியுடன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் செய்வதன் மூலமாக நல்ல லாபங்களை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருக்கும் என்பதால் சிறப்பாக பணியாற்றுவதற்கு அதிக அளவு கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் சோர்வு களைப்பு அதிகரிக்கும். முறையாக திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் எடுத்துக்கொள்வீர்கள். இதனை குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்தும் பொழுது உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை குறையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளே உண்டு. பொறுப்புகள் அதிகம் இருப்பதால் செலவுகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற சிறு பாதிப்புகள் உண்டாகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் பெரிய மனிதர்களின் உதவிகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கலைத்துறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். சமூக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் பாசமாக இருப்பார்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். கன்னி ராசி என்பர்களே, குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்களின் பேச்சிற்கு மதிப்பு உண்டு. குடும்ப நபர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். அவர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களும் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். வியாபார போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியை தக்க வைப்பீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகளின் முன்பு வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களின்
குடும்ப விவகாரங்களில் தலையிடாதீர்கள். நினைத்த காரியங்களை முயற்சியால் நீங்கள் முடித்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு செயலையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள். பணியிடத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் உண்டு. சுப காரிய முயற்சிகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள். தொழில் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவீர்கள். பழைய கடன்களையும் வசூலிப்பீர்கள். எடுத்த காரியங்கள் பெரும்பாலும் வெற்றியாகவே முடிவடையும். பகைவர்களின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்யோன்யம் குறையாமல் பார்த்து கொள்வீர்கள். திருமண காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பால்ய நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களின் வருகையும் அவர்களால் நன்மையும் நடைபெறும். பிள்ளைகளின் வழியில் சொத்து சேர்க்கைகளும் பண வரவுகளும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதொரு நாளாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட எளிதாகவே செய்து முடிப்பீர்கள். உங்களின் சகஜமான அணுகுமுறை மூலமாக நீங்கள் நினைத்த இலக்கையும் அடைவீர்கள். பணியிடத்தில் வெற்றியை தக்க வைப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் புதுமையை புகுத்துவதன் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாகவே திகழ்வீர்கள். குடும்ப நபர்களுடன் மகிழ்ச்சியான அணுகுமுறையை மேற்கொள்வதால் அவர்களை பற்றிய புரிந்துணர்வு அதிகரிக்கும். தொடர்பாடலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பங்கு வர்த்தகம் மூலமாகவும் பண வரவுகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்றைய தினம் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சுப காரியங்கள் கைகூடி வருவதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். சிந்தனையின் போக்கில் தெளிவு உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சக ஊழியர்களால் மன அமைதி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அரசு வழியிலிருந்து ஒத்துழைப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்களும் பாசமழை பொழிவார்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசி என்பர்களே, கடந்த சில தினங்களாக இருந்து வந்த அலைச்சல் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். கேட்ட இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள். பணியிடத்திலும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதால் உற்சாகமான தன்மையுடன் காணப்படுவீர்கள். பண வரவும் திருப்திகரமாகவே இருக்கும். சகோதரர் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைந்து நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. தொழில் வியாபாரத்திலும் லாபங்கள் உண்டாகும். நம்பிக்கையும் மன உறுதியும் உங்களுக்கு மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தைரியமின்மை காரணமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். எதிர்மறையான எண்ணங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலும் நிதானத்துடன் இருப்பது நல்லது. முடிந்த வரையில் பிறருக்கு உதவி செய்வதாக நினைத்து பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவே உங்களுக்கு அமையும். பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட உங்களின் இலக்கை நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள். பணியிடத்தில் வேலை பளு அதிகம் இருந்தாலும் கூட சமாளிப்பீர்கள். எதிர்மறையான விமர்சனங்கள் மற்றும் சக ஊழியர்கள் மூலமாகவும் சிறு தொந்தரவுகளை எதிர்கொள்வீர்கள். முடிந்த வரையில் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றி மறையும். பணியிடத்திலும் அதிகாரிகளின் வழியில் சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருங்கள். பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் மன நிறைவை ஏற்படுத்தும். எதிர்பாராத திடீர் செலவுகளால் உங்களின் சேமிப்புகள் கரையாமல் பார்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கையும் மன உறுதியும் உங்களுக்கு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் கவனமுடன் உங்களின் பணிகளை செய்து முடிக்க பாருங்கள். மனதில் அதிக அளவு குழப்பமான சூழ்நிலைகள் காணப்படும். இதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். குடும்ப நபர்களிடம் வார்த்தைகளில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் மகிழ்ச்சி பாதிப்படையும் என்பதால் இவற்றை தவிர்த்து கொள்ள பாருங்கள். தேவையற்ற செலவினங்களை கண்டறிந்து குறைத்துக் கொள்ளுங்கள். பண சுமை அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது பதட்டம் காரணமாக சில நேரங்களில் மனதில் கவலையான சூழ்நிலைகள் உருவாகும். கால்வலி பிரச்சனைகள் ஏற்படும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது
சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிடிவாத போக்கை தவிர்த்து கொள்ளுங்கள். வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும். அரசு துறைகளில் அலைச்சல் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். ஆக்கப்பூர்வமான நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள். விருச்சிக ராசி என்பர்களே, எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட இழுபறியாகி பின்னர் முடிவடையும். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கூடுதல் கண்காணிப்புடன் இருங்கள். அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்பதால் இன்றைய நாள் முழுவதுமே விழிப்புணர்வான தன்மைகளை வளர்த்து கொள்ளுங்கள். வேலை பளு அதிகம் இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்று தீர்ப்பீர்கள். நாவடக்கம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுப்பது சிறந்த பலன்களை கொடுக்கும். குடும்ப நபர்களுடன் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்ப நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பிள்ளைகள் உங்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆலோசனைகள் கிடைக்கும். பொறுப்பான பதவிகள் உங்களை தேடி வரும். வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு பணிகளும் அதிகரிக்கும். நல்ல வேலையாட்கள் அமைய சற்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். போட்ட முதலீட்டை எடுக்க அதிக அளவு பாடுபடுவீர்கள். அரசு உதவிகள் நேரத்திற்கு கிடைப்பது சற்று சிரமம். பங்காளிகளுடன் சொத்து பிரச்சனைகளும் மீண்டும் தலைத்தூக்கும். ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டால்தான் வேலை நடக்கும் என்கின்ற சூழ்நிலை காணப்படும். இதனால் அலைச்சல் அதிகம் இருக்கும். புதிய கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பில் இருப்பவர்கள் கூடுதல் கவனமாக இருங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக அளவு போட்டிகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பணியிடத்தில் உங்களின் வளர்ச்சியை தக்கவைக்க போராடுவீர்கள். வேற்று பாலினத்தவரிடம் கூடுதல் கவனமாக வார்த்தைகளை உபயோகிப்பது நல்லது. குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து கொடுக்கக்கூடிய உங்களின் திறமைகளை குறைக்கக்கூடிய வகையில் சில தடைகளையும் இன்றைக்கு எதிர்கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடமும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். தொடர்பாடலில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நிதி நிலைமைகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆன்மீக செயல்பாட்டிற்காக பணத்தையும் செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது அதிக அளவு நீரை பருகுவதன் மூலமாக உங்களின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வயிற்று உப்பிசம் சீராகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்களிடத்தில் பொறுமை வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதிய ஆபரணங்களின் சேர்க்கை உண்டு. விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். புதிய நட்பு மலரும். தேர்ச்சி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அன்பர்களே, எடுத்த வேலைகளை முடித்து கொடுப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வியாபார போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபங்கள் உண்டு. பணியிடத்தில் கொடுத்த பணிகளை போராடி முடித்து கொடுப்பீர்கள். வெற்றியை தக்க வைக்க கடினமாக உங்களின் உழைப்பை கொடுக்க வேண்டியதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும். எந்த ஒரு செயலையும் 1ற்கு 2 தடவை யோசித்து செயல்படுத்த பாருங்கள். உங்களின் வார்த்தைகளிலும் கவனமாக இருங்கள். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம். பிரார்த்தனை மூலமாக உங்களது காரியங்களில் வெற்றி உண்டு. திடீர் திருப்பங்களையும் எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத இடத்தில் இருந்து உரிய நேரத்தில் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வரவேண்டிய பாக்கி பணத்தை வசூலிப்பீர்கள். அரசு உதவிகள் காலதாமதமாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எனினும் அதற்காக அலைச்சலும் அதிகம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதிக அளவு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கும். மனதிலும் திடீர் மாற்றங்கள் உண்டாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. தந்தையுடன் இருந்து வந்த மன வேறுபாடுகள் குறையும். பூர்வீக சொத்து விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். பெண்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகம் இருந்தாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் இருக்கும்.
குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்கள் இன்றைய தினம் பொறுமையை காத்துக்கொள்ளக்கூடிய நாளாகவே அமையும். வண்டி வாகனங்களுக்காகவும் விரயங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களை அடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தேவை. பாலிய நண்பர்களின் உதவியால் ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அனுகூலமான சூழ்நிலைகளை தக்க வைக்க இடம் பொருள் ஏவலறிந்து செயல்படுங்கள். பணியிடத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறுவது சற்று சிரமமாகவே இருக்கும். பணியை குறித்த நேரத்தில் முடித்து கொடுக்க திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும். காரணமே இல்லாமல் குடும்ப நபர்களுடன் சூடான விவாதங்கள் வந்து போகும். இவற்றை முற்றிலும் தவிர்த்து கொள்ள பாருங்கள். நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்ள முடியும். பண விரயங்கள் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமம். கவனமாக செலவை செய்ய பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது பல்வலி பிரச்சனைகள் ஏற்படும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் வந்து போகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். எதிலும் ஆர்வமின்மையான சூழ்நிலைகள் உருவாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அரசு பணிகளில் விவேகம் வேண்டும். செயல்பாடுகளில் படபடப்பான தன்மைகள் தோன்றி மறையும். எதையும் பலமுறை சிந்தித்து செயல்படுத்த பாருங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்து செயல்படுங்கள். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் ஏற்படும். முயற்சி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வீட்டிலும் புதிய பொருட்சேர்க்கைகள் உண்டாகும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும். பெற்றோர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும். திடீர் சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள். பணியிடத்தில் அதிகாரிகள் உங்களின் கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். லாபங்கள் அதிகரிக்க நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். முக்கியமான செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குடும்பத்திலும் அமைதி நிலவும். பெரியவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். சுப காரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் அதிகரிக்கும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ரீதியாக சோர்வு அசதி வந்து போகும். முடிந்த வரையில் பிரயாணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். அதிக வேலை பளு காரணமாக நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும். வீடு வாகன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக அலைச்சலும் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்கள். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகி இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பிறருக்கு ஜாமீன் போடுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக சிறிய கடனும் ஏற்படும். தங்க நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகம் இருந்தாலும் கூட கொடுத்த பணிகளை உடனுக்குடன் முடித்துக் கொடுப்பதில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். பணிகளை சுமூகமாக கையாளுவதன் மூலம் மேலதிகாரிகளின் கவனத்தையும் கவர்வீர்கள். குடும்ப நபர்களுக்கென நேரத்தை செலவு செய்வீர்கள். நட்பான முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக உறவின் பிணைப்பு வலுப்பட்டு காணப்படும். நிதி நிலைமைகளும் மிதமாகவே இருக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகளை தக்க வைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். நினைத்த சில பணிகளில் தாமதங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான உணர்வுடனே காணப்படுவீர்கள். திடீர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தை விரைவுபடுத்த புதிய யுக்திகளையும் கையாளுவீர்கள். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள்.
உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டாகும். அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுவீர்கள். பிள்ளைகள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து கொள்வார்கள். குடும்பத்தினருடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். பணியிடத்திலும் நிம்மதியான சூழ்நிலைகளை உணர்வீர்கள். நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். ஆன்மீக பணிகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிய மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய சமயங்களில் கூடுதல் கவனமுடன் இருப்பது நல்லது. பயணங்களின் போது அலட்சியம் வேண்டாம். முன்கூட்டியே பயணங்களை திட்டமிட்டு செய்ய பாருங்கள். குடும்பத்தில் சுப காரிய முயற்சிகள் காரணமாக அலைச்சல் இருந்தாலும் கூட இறுதியில் உங்களின் முயற்சி வீண் போகாது. பொருளாதார மட்டம் ஏற்ற இறக்கமாகவே காணப்படும். முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அலுவலகத்தில் முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனமாக இருங்கள். சுப காரிய நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நவீன ரக கருவிகளை வாங்குவீர்கள். வெளியிலிருந்து வரவேண்டிய பாக்கி தொகையும் கையில் கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களின் பொறுப்பை பகிர்ந்து கொள்வார்கள். ஒற்றுமை உணர்வுகளும் மேலோங்கி காணப்படும். வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மனம் அமைதி பெறும். பணியிடத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாகவே முடித்துக் கொடுப்பீர்கள். புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். சாதித்த உணர்வுடன் காணப்படுவீர்கள். வேற்று பாலினத்தவரின் வழியிலும் நன்மைகள் உண்டு. குடும்ப நபர்களை கலந்தாலோசிக்க இன்றைய தினம் ஏற்ற நாளாகவே இருக்கும். உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். பண வரவும் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும். ஊக்கத்தொகை வகையில் பண வரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உங்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அலுவலகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். துன்பங்கள் விலகக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இங்கிதமாக பேசி உங்களின் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி என்பர்களே, வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் உரையாடுவதற்கு முன்பாக உங்களது பேச்சில் கவனமாக இருங்கள். கடந்த சில தினங்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். பணப்புழக்கம் கணிசமாகவே இருக்கும். பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். எதிர்பார்த்த நல்ல தகவலும் தேடி வரும். பேசாத உறவினர்கள் தேடி வருவார்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். பணியிடத்தில் மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படியாக நடந்து கொள்வீர்கள். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கண்ணும் கருத்துமாக இருங்கள். சுப காரியங்கள் குறித்து குடும்ப நபர்களையும் கலந்து பேசுவீர்கள். உழைப்பிற்குண்டான பாராட்டுக்கள் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் காணப்படும். உற்றார் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி இருந்தாலும் வீணான செலவுகள் அதிகம் இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்பே வெற்றி உண்டு. சிந்தித்து செயல்பட்டால் தொழிலில் முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அலைச்சல் அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்களுக்கிடையே விட்டு கொடுத்து செயல்படுங்கள். இதன் மூலமாக நல்ல பலன்களை ஓரளவு தக்க வைக்க முடியும். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை ஓரளவு சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் முன்பு இருந்து வந்த தேக்கத்தன்மைகள் குறையும். உங்களின் முரண்பாடுகள் படிப்படியாகவே குறையும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்த வேண்டாம். மாணவர்களும் தங்களது படிப்பிற்காக கூடுதல் நேரத்தை செலவு செய்ய பாருங்கள். அலுவலகத்தில் உங்களின் பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள பாருங்கள். இதன் மூலமாக மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகாமல் தப்பித்துக் கொள்ள முடியும். குடும்ப நபர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் ஏற்படும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமைகள் மிகவும் பின்தங்கியே காணப்படும். தேவையற்ற செலவினங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது கண்களில் கவனம் செலுத்துங்கள்.
சளி, முதுகுவலி போன்ற உபாதைகள் உங்களது மனதில் கவலையை ஏற்படுத்தும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களின் ஆதரவு ஓரளவு நிம்மதியை கொடுக்கும். சமூக பணிகளில் மரியாதை மேம்படும். வீடு வாகன பழுதை சீர் செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரியவர்களின் சந்திப்பால் மன மாற்றங்கள் உண்டாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். அலுவலக நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதாயம் உண்டு. இன்பம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு.